மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எண்ணற்றோர் இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்டுள்ள போதும் இந்திய மக்களின் விடுதலை வழியை காட்டி போர்க்குணம் கொண்டு அழைத்துச் செல்லப்பட்ட தளபதிகளும் தலைவர்களாக இருந்துள்ளனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் மேற்கு வங்கம் கட்டாக்கில் பிறந்தார். இவரது தந்தை ஜானகிநாத் போஸ் மற்றும் தாயார் பிரபாதேவிக்கும் 9வது பிள்ளையாக இவர் பிறந்தார். இளம் வயதிலேயே சுபாஷ் சந்திர போஸ் இறை பக்தியும் எளிமையும் துயரத்தில் வாடுவோரை கண்டு வருந்தும் வகையிலும் பண்புடையவராக விளங்கினார். இவரது கல்வி 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் என்கிற ஆரம்ப பள்ளியில் இணைந்த சுபாஷ் சந்திர போஸ் 7 ஆண்டுகள் கல்வி பயின்றார். பின்னர் தன் உயர்கல்வியை ரெவன்சோ கல்லூரியில் பயின்றார். கல்லூரியில் மேற்படிப்பு படித்துக் கொண்டிருந்த போது மாணவர்களின் தலைவராக விளங்கிய சுபாஷ் சந்திர போஸ் 1919ஆம் ஆண்டில் BA பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்வு பெற்றார். பின்னர் இங்கிலாந்து சென்று ICS படித்து தேர்ந்து ICS பணியில் சேர்ந்தார். தாய்நாடு விடுதலை வேட்கையில் தளித்ததைக் கண்டு தாமும் மக்களுடன் சேர்ந்து நாட்டின் விடுதலைக்காக போராட விரும்பினார். இதற்காக தாம் படித்த பட்டத்தையும் பணியையும் துறந்து தாயகம் திரும்பினார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் 1922ஆம் ஆண்டில் இளைஞர் இயக்கம் ஒன்றினை துவங்கியதோடு தமது அரசியல் ஆசானாக தேசபந்து சித்ரஞ்சன் தாஸை ஏற்றுக்கொண்டார். காங்கிரஸ் இயக்கத்தோடு தமது கொள்கைகளும் நடைமுறைகளும் மாறுபட்டு இருக்கவே காங்கிரஸிலிருந்து விடுபட்டு சுயராஜ்ய கட்சி ஒன்றினை துவங்கினார். காங்கிரசின் சார்பாக பல போராட்டங்கள் நடத்தி பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வாறு பலமுறை சிறையில் அடைக்கப்படுவதால் முதுகுவலி வயிற்றுவலி போன்ற உபாதைகளுக்கும் இவர் ஆளானார். உடல்நலம் தேறியதும் தம் கட்சியின் பணியை தீவிரமாக்கினார். அந்நியர் ஆதிக்கத்தை அகற்ற தீவிர முயற்சியில் மேற்கொண்ட போது தம் தலைவராக விளங்கிய CR தாஸை பின்பற்றி தொண்டர்கள் நிறுவி பல போராட்டங்கள் நடத்தி மீண்டும் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வாறு பலமுறை சிறை சென்று திரும்பிய நேதாஜி காந்தியடிகளின் அகிம்சை போராட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்து காபூலுக்கு தப்பிச் சென்றார். காபூலிலிருந்து இத்தாலிக்கு சென்ற நேதாஜி அங்கிருந்து ஜெர்மனிக்கு சென்று அங்கிருந்த வானொலி வாயிலாக இந்திய மக்களுக்கு உரையாற்றி எழுச்சி கொள்ள செய்தார். 1943ஆம் ஆண்டில் தேசிய இராணுவத்தை துவங்கியதோடு பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் மட்டுமல்லது பெண்களும் போரிட தயாராக இருந்தனர். ஜப்பானின் உதவியோடு பர்மா வழியாக இந்தியாவிற்கு வந்து ஆங்கிலேய படையை எதிர்த்து போரிட்டார். பல காரணங்களால் போரில் பின்னடைவு ஏற்படவே போரை நிறுத்திவிட்டு டோக்கியோ பயணமானார். 1945ஆம் ஆண்டில் சைகோனிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்மோசாவை வந்தடைந்தார். அங்கிருந்து மறுநாள் மீண்டும் விமானம் மூலம் புறப்பட்ட போது விமானம் விபத்துக்குள்ளானது. அவ்விபத்தில் பலத்த காயமடைந்த நேதாஜி இறக்கும் போதும் நான் பாரத சுதந்திரத்துக்காக பாடுபட்டேன், அச்சுதந்திரம் விரைவில் கிட்டும், சுதந்திர பாரதம் வாழ்க என்று கூறியபடி உயிர் துறந்தார். இவரது அஸ்தி ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகரில் ரெங்கோஷி என்னும் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சுதந்திரம் ஒன்றே இவரது குறிக்கோளாக இருந்தது. இப்பெருந்தையை போன்றோர் செய்த தியாகங்கள் பலவற்றால் தான் இன்று சுதந்திர காற்றை நம்மால் சுவாசிக்க முடிகிறது. அன்னாரை நினைவை போற்றி வாழ்வோமாக. ஜெய்ஹிந்த்.